Hi guys, எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன்? ஸோ இன்னும் இன்னிலேருந்து எக்ஸாக்டாக 97 days for your UPSC preliminary examination 2021. ஸோ இந்த வீடியோவில் சில கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தட் நிறைய கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ 2012 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. How do you distinguish between குச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம் டான்சஸ்? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்ன ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டான்சர்ஸ் ஒகேஷ்னலி ஸ்பீக்கிங் டயலாக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் குச்சிப்புடி டான்ஸ் பட் நாட் இன் பரதநாட்டியம் அப்படின்னு கொடுத்துருக்கான். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குச்சிப்புடி பரதநாட்டியம் இது ரெண்டுமே கிளாசிக்கல் டான்சஸ். கரெக்டாக இந்தியாவில் 8 கிளாசிக்கல் டான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா சங்கீத் நாடக் அகாடமி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், யூ நீட் டு ரிமெம்பர். அப்போது குச்சிப்புடி பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குச்சிப்புடி இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், பரதநாட்டியம் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, இது உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட். ரெண்டுமே கிளாசிக்கல் டான்ஸ் தான், ரெண்டுமே காஸ்டியூம் சேமாக தான் இருக்கும், ஸ்டெப்ஸும் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஓகே, குச்சிப்புடிக்கும் பரதநாட்டியத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பரதநாட்டியம் குச்சிப்புடி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதான் ஸ்டேட்மெண்ட் 1. டான்சர்ஸ் ஒகேஷ்னலி ஸ்பீக்கிங் டயலாக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் குச்சிப்புடி டான்ஸ் பட் நாட் இன் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். குச்சிப்புடி டான்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த டான்சர்ஸ் ஓகே வில் ஒகேஷ்னலி ஸ்பீக் டயலாக்ஸ். பட் பரதநாட்டியத்தில் டான்சர்ஸ் வந்து டயலாகை பேச மாட்டாங்க, வாய் அசைப்பாங்க. பட் சைடில் பாடுறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா டயலாகோ ஆர் அந்த வோக்கல் சாங்கோ பாடுவாங்க. இது ஒரு காமனான ஒரு விஷயம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டான்சிங் ஆன் த பிரேஸ் பிளேட் பை கீப்பிங் த ஃபீட் ஆன் இட்ஸ் எட்ஜஸ் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் பரதநாட்டியம் பட் குச்சிப்புடி டான்சஸ் டோஸ் நாட் ஹாவ் சச் ஃபாண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போது குச்சிப்புடி டான்ஸில் கீழே ஒரு பிராஸ் பிளேட்டை வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு, இப்போ நம்ம ஊரில் கரகாட்டம் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ ஒரு பிளேட்டில் நின்றுக்கிட்டு கையில் இந்த விளக்கு வச்சுக்கிட்டு, ஓகே, தலையில் ஒரு வெசலில் தண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே, இதெல்லாம் நம்ம கரகாட்டத்தில் பார்த்துருப்போம், ஃபோக் டான்ஸ்னு பார்த்துருப்போம். ஆனால் பட் அது குச்சிப்புடியில் இருக்கானா இருக்குது, பரதநாட்டியத்தில் அது கிடையாது. ஆனால் பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது பரதநாட்டியத்தில் இருக்குது ஆனால் குச்சிப்புடியில் கிடையாதுன்னு கொடுத்துருக்கோம். இது ராங் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஈஸியாக தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ். ஏன் அதுக்கு குச்சிப்புடின்னு பேர் வந்துச்சுன்னா, குச்சிப்புடின்றது ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சிவா டெம்பிள்லேருந்து அந்த டான்ஸ் ஆரிஜினேட் ஆச்சுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ காஸ்மிக் டான்ஸ். ஓகே, அண்ட் பரதநாட்டியம் தெரியும், பரதநாட்டியம், பரதமுனி நாட்டிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பரதநாட்டியம், பரதநாட்டியம். ப அப்படின்னா பாவனை, எக்ஸ்பிரஷன், ரா அப்படின்னா ராகம், த அப்படின்னா தாளம், நாட்டியம்னா நடனம். ஸோ எக்ஸ்பிரஷன், ராகம், தாளம், நாட்டியம், இதுதான் பரதநாட்டியம். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் ஓகே உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2000 years பிஃபோர், அதுக்கும் முன்னாடி பரதக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை சோலாஸ் வந்து பல்லவாஸ் பீரியடில் பரதநாட்டியம் இருந்தாலும் பரதநாட்டியத்தை ரொம்ப பாப்புலர் பண்ணது யாருன்னா சோலாஸ் தான். முக்கியமாக தமிழ்நாட்டில் பக்தி இலக்கிய காலகட்டம்னு சொல்லக்கூடிய சோழர்கள் காலகட்டத்தில் இது ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. ஃபைன். ஸோ இது ஒரு கொஷின். ஸோ இன்னொரு கொஷின் 2013 கொடுத்துருக்கோம். ரொம்ப பெரிய கொஷின் தான், ஆனால் பட் ரொம்ப சிம்பிள். திரிபாங்கானா என்னென்னு கேட்குறான். திரிபாங்கா இதுவும் என்னென்னா அது ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான். நீங்கள் டான்ஸ் ஆடும்பொழுது ஆக்சுவலாக திரிபாங்கா அப்படின்னாலே என்னென்னா, இப்போது ஒரு நடனத்துலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக, ஆர் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அபாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அபாங்கானா ஒன்றுமே கிடையாது, கழுத்து மட்டும் கொஞ்சம் லைட்டாக டில்ட் ஆகிருக்கும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை பார்ப்பீங்க. அதாவது பெருமாள் என்ன பண்ணுவார்னா, மதுரை மீனாட்சி அம்மன் அம்பாளுடைய கையை பிடிச்சி சிவனுக்கு ஒப்புவிப்பார். ஸோ அப்போ அம்பாள் வந்து ஒரு லைட்டாக டில்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்து மட்டும் அப்படி டில்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் அபாங்கா. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது சாமபாங்கான் இருக்குது. சாமபாங்கானா என்னென்னா, உங்களுடைய ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நிற்பாங்க, காலை மட்டும் இப்படி. நீங்கள் இந்த இது மார்ஷியல் ஆர்ட்ஸில் கூட இந்த மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய உடம்பு சரி சமமாக நீங்கள் வந்து உட்கார்றது சாமபாங்கா. அதிபாங்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிபாங்கா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நீங்கள் நிறைய கிருஷ்ணர் டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு காலை மட்டும் பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு காலை வந்து பார்க்கும்பொழுது பின்னாடி வச்சுக்கிட்டு இருப்பார். இது பேர் அதிபாங்கான்னு பேர். திரிபாங்கானா என்ன அப்படின்னா, இது நீங்கள் நிறைய மாமல்லிபுரத்தில் இன்னும் நிறைய கிளாசிக்கல் டான்ஸில் இந்த ஸ்டெப்பை பார்க்கலாம். நீங்கள் கூட இந்த
இந்த படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் வந்து இந்த மின்சார கண்ணா சாங்குக்கு வந்து நிற்பாங்க தெரியுமா, மின்சார கண்ணா அப்படி வந்து ஒரு நிற்பாங்க, ஒரு ஸ்டான்ஸில் நிற்பாங்க. ஓகே, ஸோ கழுத்து ஒரு டில்ட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் அதாவது தலை, கழுத்து அண்ட் ஆல்சோ உங்களுடைய வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடுப்பு, இது மூணுமே ஒவ்வொரு ஆங்கிளில் டில்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் திரிபாங்கா. ஓகே, அப்போ என்ன கேள்வி கேட்டுறாங்கன்னா, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, a pose in dance and dramatics called Tribanga has become a favorite of Indian artists from ancient times till today. ஓகே, ஏன் till todayன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கூட இந்த சிறுக்கி வந்த சீனா தானா டோயின்ற ஒரு சாங்கில் அந்த திரிபாங்கா போஸ் அதிகமாக வரும். நீங்கள் தெரியலனா போய் பாருங்கள், அந்த பாட்டை பாருங்கள். which of the following statement best describes this pose-ன்னு கேட்குறான். ஓகே, கேள்வி எப்படி கேட்குறான், எது அவன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது பெஸ்ட்டாக அதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஆன்சர் என்ன, ஏதான். ஒன் லெக் இஸ் பெண்ட் அண்ட் பாடி இஸ் ஸ்லைட்லி பட் ஆப்போசிட்லி கர்வ்ட் அட் வேஸ்ட் அண்ட் ஆல்சோ நெக். ஓகே, ஸோ கழுத்தில் இடுப்பில் கொஞ்சம் பாடி டில்ட்டாக இருக்கும் அண்ட் தலை ஒரு பக்கம் டில்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் திரிபாங்கா. இது 2000 இது ஈஸியாக தானங்க இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், இதே 2013 கேட்ட இன்னொரு கொஷின் என்னென்னா, இதே பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ராக்கெட் ஆர்கிடெக்சர். ராக்கெட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்னென்னா, ஓகே, ராக்கெட் அப்படின்னாலே இந்த குடைவரை கோவிலை சொல்லுவாங்க. ஓகே, கோவில்களே ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று ராக்கெட், இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. ராக்கெட் அப்படின்னா குடைவரை கோவில்கள்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ்னால் என்னென்னா, இப்போ தஞ்சாவூரில், நீங்கள் திருவண்ணாமலையில், ஒரு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த கேவ்ஸ் அட் பதாமி ஆர் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ராக்கெட் கேவ்ஸ் இன் இந்தியா. பதாமி இந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுக்கும்போது நீங்கள் பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறேன்னா, பதாமியில் இருக்கக்கூடிய ஓகே கேவ்ஸ் தான் இந்தியாவிலே ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறோம். அது லாஜிக்கே இல்லை. ஏன்னா பதாமி அப்படின்றது எங்கே இருக்குன்னு தெரியணும். வாதாபி அப்படின்றது தான் பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. வாதாபி ஆர் பதாமி, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கர்நாடகாவில் இருக்குது. இது சாளுக்கியா பீரியடில் ஓகே அவங்களுடைய கேபிட்டலாக இருந்துச்சு. அப்போ சாளுக்கியர்கள் அப்படின்றவங்க எப்போ வராங்கன்னா, ஓகே 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டு இந்த டைம் பீரியடில் தான் சாளுக்கியாஸ் ஃபேமஸ். அப்போ பாருங்கள், 7வது நூற்றாண்டில் தான் பதாமின்றது தெரியுது நமக்கு. அப்போ அது எப்படி இந்தியாவிலேயே இதை ஓல்டஸ்ட் ராக்கெட் கேவ்ஸாக இருக்கும்? அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே ராங்கு தான். புரியுதா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துட்டான், த பராபர் ராக்கெட் கேவ்ஸ் வேர் ஒரிஜினலி மேட் ஃபார் அஜீவிகாஸ் பை த எம்பரர் சந்திரகுப்த மௌரியான்னு கொடுத்து வச்சுருக்கான். இப்போ தான் உங்களுக்கு புரியணும் பராபர் கேவ்ஸ்னால் எங்கே இருக்குது. இந்த பராபர் கேவ்ஸ் அப்படின்றது இது பீகாரில் இருக்குது. இந்த பராபர் கேவ்ஸுக்கு லோமாஸ் ரிஷி கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், இதெல்லாம் ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னா, இதுதான் நீங்கள் இது எங்கே படிக்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் புக்கில் படிக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த அஜீவிகா செக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி புத்திசம் ஜெயினிசம் இருக்கோ அதே மாதிரி அஜீவிகா அப்படின்னு ஒரு செக்ட் இருக்குது. இந்த அஜீவிகா செக்டோடைய ஃபவுண்டர் மகாகாளி கோஷலான்லாம் பேர், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. இந்த அஜீவிகா செக்டோடைய ஃபவுண்டர் மகாகாளி கோஷலா இதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணவர் யாருன்னா அசோகாவுடைய அப்பாவான பிந்துசாரா. அசோகாவுடைய அப்பா தான் என்ன பிந்துசாரா, இவர் தான் தீவிரமாக ஃபாலோ பண்ணார். ஓகே, இப்படி தீவிரமாக ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த பிந்துசாராக்கு அப்புறமா வர அசோகா, சரி நம்ம அப்பா ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரே, அதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணுமே, அது நாமும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அசோகா தான் இந்த பராபர் கேவ்ஸ் அப்படின்றத ஓகே அங்கே இருக்கக்கூடிய அஜீவிகா செக்டுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஆனால் கொஷினில் என்ன கொடுத்து வச்சுருக்காங்க, த பராபர் ராக்கெட் கேவ்ஸ் வேர் ஒரிஜினலி மேடு ஃபார் அஜீவிகாஸ் பை சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம். இந்த சந்திரகுப்த மௌரியா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சந்திரகுப்த மௌரியா புத்திசமே ஃபாலோ பண்ணல, அவர் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மன்னர் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும். இதுதான் இந்த கொஷின். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராடு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அட் எல்லோரா எங்கே இருக்குதுன்னு தெரியணும். எல்லோரா எங்கே இருக்குது, அவுரங்காபாத் மகாராஷ்டிரா. ஓகே, அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்டில் தான் எல்லோராவும் இருக்குது, அஜந்தாவும் இருக்குது. ஸோ எல்லோரா கேவ்ஸ் மேட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ். கண்டிப்பாக எல்லோரா அப்படின்னாலே ஃபேமஸ் ஃபார் சிவா டெம்பிள். ஓகே, ஸோ கைலாஷ்நாதா டெம்பிள் அங்கே ஃபேமஸ். இது தவிர்த்து இல்லாமல் மற்ற மதத்தை சார்ந்த மற்ற மத நம்பிக்கைகளை சார்ந்த சிற்பங்களும் அங்கே இருக்குது, ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. ஆனால் அஜந்தாவில் அப்படி கிடையாது. அஜந்தாவில் புத்திசம் தான் டாமினேட்ஸ். இது ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட்ஸ் புக்கில் படித்தாலே போதும். இதே நீங்கள் டிஎன்பிசினா இது எங்கெங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.
பராபர் கேவ்ஸ் எங்கே இருக்குது, ஓகே, பதாமி எங்கே இருக்குது, அது யாருடையது, முடிஞ்சு வச்சா ஃபைன். அடுத்த கொஷின் பாருங்கள், அதே 2013 கேட்ட இன்னொரு கேள்வி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஒரு 3 பிளேஸ் கொடுத்துருக்கோம். அஜந்தா கேவ்ஸ்னு கொடுத்தான், அதுக்கப்புறமா லெபாக்ஷி டெம்பிள்னு கொடுத்துட்டான், சாஞ்சி ஸ்டூப்பான்னு கொடுத்துட்டான். இதில் என்ன கேட்குறான், விச் ஆஃப் த அபவ் பிளேசஸ் ஆர் நோன் ஃபார் முரால் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கேட்குறான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேசஸ் நோன் ஃபார் முரால் பெயிண்டிங்ஸ். முரால் பெயிண்டிங்ஸ்னாலே சுவர் ஓவியங்கள்னு அர்த்தம். இதில் எங்கெங்கெல்லாம் சுவர் ஓவியங்கள் இருக்குதுன்னு கேட்குறான். இது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அஜந்தா கேவ்ஸில் ஓவியங்களுக்கு தான் ஃபேமஸ். அஜந்தா ஓவியமே அப்படின்னு நீங்கள் நிறைய பாட்டில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? அஜந்தா ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஓவியம், பெயிண்டிங். முரால் பெயிண்டிங்ஸ்னால் சுவத்தில் வரையக்கூடிய ஓவியம். அதில் தனியாக ஃப்ரெஸ்கோ மாடல்னு இருக்குது, அதை நம்ம டீப்பாக படிப்போம் அப்புறமா. அப்போ அஜந்தா கண்டிப்பாக வரும். லெபாக்ஷி டெம்பிள் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. லெபாக்ஷி டெம்பிள் ஆந்திர பிரதேஷ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சுவர் ஓவியங்கள், முரால் பெயிண்டிங்ஸ். ஓகே, நம்மளுடைய தமிழ்நாட்டில் சித்தன்ன வாசல் முரால் பெயிண்டிங்ஸ், இன்னும் நிறைய இடத்துல முரால் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. சோழர்கள் பீரியடில் கூட முரால் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்திருக்கு, சுவத்தில் வரையக்கூடிய ஓவியங்கள். ஆனால் இங்கே சாஞ்சி ஸ்டூப்பான்னு கொடுத்து வச்சுருக்கான். நீங்கள் ஸ்டூப்பாவில் போய் பெயிண்டிங் இருக்குதுன்னு எங்கே பார்த்தீங்க? சாஞ்சி ஸ்டூப்பாவில் அதுவும் பெயிண்டிங் இருக்குதுன்னு நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? ஸ்டூப்பான்றது என்ன? வாட் இஸ் ஸ்டூப்பா? இறந்தவங்களை வந்து பார்க்கும்பொழுது புதைக்க, புத்திசத்தில் இறந்தவங்களை புத்திசத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய குரு இறந்துட்டான், அவங்கள புதைக்கக்கூடிய ஒரு சமாதி தான் ஸ்டூப்பா. ஒரு ஸ்டூப்பா அப்படின்றது என்ன? செமி சர்க்கிள் மவுண்ட் அது. ஓகே, இந்த ஸ்டூப்பாவுடைய நீங்களே படிச்சிருப்பீங்க இந்த ஸ்டூப்பாவை. ஓகே, ஹண்டா, இதுக்கு பேர் ஹண்டா அப்படின்னு படிப்பீங்க. ஓகே, இதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும், இதுக்கு பேர் ஹர்மிகா அப்படின்னு படிப்பீங்க. ஓகே, அதுக்கு மேலே சில டிஸ்க் ஷேப்பில் இருக்கும், சத்தாரின்னு படிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஸ்டூப்பாஸுக்கு ஓகே 4 பக்கம், ஸ்டூப்பா இஸ் நாட் அ ஓப்பன் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் அ க்ளோஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, 4 பக்கமும் தோரண வாயில் இருக்கும், தோரணான்னு படிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா வேதிக்கான்னு சொல்லக்கூடிய ஃபென்ஸ் படிப்பீங்க. ஸோ ஸ்டூப்பால் நீங்கள் எங்கே ஓவியங்களை படிச்சிருக்கீங்க? அவர் ஓவியங்கள் இருக்குதுன்னு நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? அதுவும் சாஞ்சி ஸ்டூப்பால் எங்கே இருக்குது? ஸோ இது வரவே வராதுனாலே ஆன்சர் என்ன கேட்டிருக்கான், இது எதுலாம் பெயிண்டிங் இருக்குதுன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் இஸ் 1 and 2. ஸோ அஜந்தாலையும் அட் த சேம் டைம் எதை பார்க்கலாம், லெபாக்ஷி டெம்பிள்லேயும் முரால் பெயிண்டிங்ஸ் இருக்குது. Okay, so with reference to the cultural history of India, the term பஞ்சயாத்தன் refers to what? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க 2014. ஓகே, 2014 பஞ்சயாத்தன். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, பஞ்சயாத்தன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். அசம்பிளி ஆஃப் வில்லேஜ் எல்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 நல்லா படிங்க. பஞ்சயாத்தன்னா an assembly of village elders. An assembly of village elders. A religious sect. Second statement. Third, a style of temple construction. Fourth, என்னன்னா administrative functionary. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா பஞ்சயாத்தன் அப்படின்ற வார்த்தை இது தமிழ் வார்த்தை கிடையாது. பாஞ்ச், 1 2 3 4 5. ஓகே, பஞ்சயாத்தன் அப்படின்றது பேசிக்கலாகவே டெம்பிள் ஆர்கிடெக்சரில் வரக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பாருங்கள், இப்போ ஒரு கோவில் இருக்குது, இதுதான் மெயின் டெய்ட்டி. இந்த மெயின் டெய்ட்டியை சுற்றி 4 சப்சிடரி டெய்ட்டிஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 5 டெய்ட்டிஸ் வருதா, இதுதான் பஞ்சயாத்தன். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த பஞ்சாயத்தான்னு படிச்சிட்டானுங்க 2014. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களாம் அது என்ன, இது பஞ்சயாத்தனும் படிக்கலாம், பஞ்சாயத்தான் வேகமாக படிங்க, பஞ்சாயத்தான் வரும், பஞ்சாயத்தான். அப்போ நம்மால் பஞ்சாயத்தான் அப்படின்னு யோசிக்கும் போது அசம்பிளி ஆஃப் வில்லேஜ் எல்டர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ போட்டாங்க. ஓகே, ஆர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனரியாக இருக்குமோ டி போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஆன்சர் என்ன? ஆன்சர் இஸ் டெம்பிள் ஆர்கிடெக்சரில் வரக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ எப்பயுமே இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. நான் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு விஷயம் எது முதல் எலிமினேட் பண்ணிவிடுங்க. எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிருக்கணும், படித்ததில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கி ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஃப்யூச்சரில் நிறைய நம்ம கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, ஏன்னா நீங்கள் நிறைய கார்ப்பரேட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள்லாம் சின்னதாக இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷேர் அவர் வீடியோ. ஓகே, நன்றி, வணக்கம், பாய், பார்ப்போம்.